தானம் அப்படிங்கிற தலைப்புல கவிதைகள் ஒரு 200க்கும் மேல மகரிஷி எழுதியிருக்காங்க. அதுல சில கவிதைகளை நாம பார்த்துக்கிட்டு வரோம். உலக சமாதானம்ங்கிறது அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்ல. எத்தன விதமா மகரிஷி யோசிச்சிருக்காங்க பாருங்க. தனி மனிதன் அமைதி, குடும்பம், அப்புறம் சமுதாயம், உலகம் ஒவ்வொன்னுத்திலயும் பொதுவாக ஒரு அமைதி வரணும் அப்படின்னாக்கா, தனி மனிதன்லேருந்து குழுவா வாழற இடம், சமுதாயம், உலகம் எல்லாவற்றிலும் என்னென்ன விஷயங்கள், மாற்றங்கள் கொண்டு வந்தா உலக சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவ்ளோ அழகா ஆராய்ச்சி செய்திருக்கார். இன்றைக்கு சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். கூட்டு வியாபாரம், தொழிற்சாலைகள், பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கிராமங்கள்ல அங்க வாழறவங்க, இந்த சிட்டில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கிராமத்துல வாழறவங்களும் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். அதோட சமுதாயத்துல எப்படி அமைதிய கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமானது பிச்சைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறார். சமுதாயத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ரோடு போடுறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நதியெல்லாம் இணைக்கிறது அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. தொழிற்சாலை ஆரம்பிக்கும்போது எப்படி, அதுல வர லாபங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதோட, பிச்சைக்காரர்கள் இருந்தா உலக சமாதானம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்றார். சரி, இந்த பிச்சைக்காரர்கள் எதனால உருவானாங்க? என்ன காரணம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அதுக்கு ஒரு வழியும் சொல்றார். வேலையில்லா குறைபாட்டால், வயோதிகத்தால், வியாதியினால், வருமானம் ஏதுமின்றி, மூலை முடுக்குகளில் வாழ் பிச்சைக்காரர், முழு அளவில் வளைத்து, ஆங்காங்கு உள்ள தர்மசாலைகளில் நிரப்பி, அவரவர்க்கு ஒத்த சாப்பாடு, தொழில் கொடுக்க, உலகிலுள்ள சோலை சூழ் கோயில் மடம், ஆதீனங்கள், சொத்து, பயன்படும் சிறந்த முறை வகுப்போம். அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப பிச்சைக்காரர்கள் உருவானதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம். மகரிஷி இங்கேயே அதுக்கு காரணங்கள் குடுக்குறார். 1 வேலையில்லா குறைபாடு. எல்லாருக்கும் வேலை கிடைச்சு, அதுக்கேத்த ஊதியம் கிடைச்சதுன்னா, பிச்சை எடுக்கும் நிலையே இருக்காது. அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி செய்யணும். ஆனா எல்லாருமே ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தா, அதுக்கு இப்பல்லாம் 25,000, 30,000 பேர் அப்ளை பண்றாங்க. அப்போ எங்க பிரச்சனை இருக்கு? எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னா, வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கேத்த வழிமுறைகள நம்ப கடைப்பிடிக்கணும். எல்லாரும் 12 மணி நேரம், இல்ல 8 மணி நேரம் வேலை செய்யறத 6 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி குறைச்சா, அப்ப வேலை செய்யும் அந்த முறை, அந்த தொழில், அந்த நேரம் அது பகிர்ந்து எடுக்கப்படும். அப்ப எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த என்ன மாரி வேலை செய்றாங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு பணம் போய் சேரும். அப்டின்ட்டு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு வயசாச்சுன்னா, வயோதிகத்தால் இந்த மாதிரி பிச்சை எடுக்கும் நிலை வருது. வயோதிகத்தினால என்ன? வயசாயிடுச்சுன்னா, இந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் அவங்கள கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ
அவங்களுக்கு பிச்சை எடுக்கும் நிலை தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன? வியாதி. நோய் வந்ததுன்னா, சில சமயம் நோய் வருது. ஆனா, அந்த நோய்க்கு வேண்டிய செலவு செய்ய முடியாத நிலையில பொருளாதார நிலை இல்லன்னு வச்சுக்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சில சமயம் அப்படியே உட்டுருவாங்க. இந்த மாரி நெறைய நியூஸ்லாம் கூட பார்க்குறோம். அங்கங்க வழியில கூட உட்டு போயிடுறாங்க. அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா, அவங்க வந்து பிச்சைக்காரர்களா மாறிடுறாங்க. இல்ல வறுமை. வறுமை இருந்துச்சுனாலும், அவங்களால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? பிச்சை எடுக்கும் நிலை தான் போகுது. சில சமயம் ஒண்ணுமே வேலை செய்ய வேண்டான்னு சோம்பேறித்தனத்தினால கூட பிச்சை எடுக்கும் நிலையும், அவங்க அத பத்தி கவலைப்படுறதில்ல. பிச்சை எடுத்தா என்ன? சில பேர்லாம் வந்து பார்த்துருக்கோம். பிச்சைக்காரர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மனிதாபிமானத்துல அவங்களுக்கு பைசா போடுவாங்க. சில பேர் வந்து கேட்கும்பொழுது, அவங்கள இழிவா நடத்துறதும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து சில பேர் வந்து சோம்பேறித்தனத்தினால பிச்சை எடுக்கும்பொழுது, அத பத்தி கவலைப்படுறதில்ல. ஒரு சினிமால கூட பார்த்தோம். செந்திலோ யாரோ, ஒவ்வொரு கோவில்லயும் அந்தந்த நேரத்துக்கு என்ன மாதிரி சாப்பாடு கிடைக்கும்னு, ஒரு நோட்டுல வந்து டைம் டேபிள் போட்டு எழுதி வச்சுருந்துருப்பார். அந்த மாதிரி சில சமயம் சோம்பேறித்தனத்தினால கூட பிச்சை எடுக்கிறதெல்லாம் கூட இருக்கு. எல்லா நாடுகளுமே தன்னுடைய நாட்டுல பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடா தான் இருக்கணும். அப்படின்னு தான் முயற்சி எடுக்குறாங்க. சில நாடுகள்ல பிச்சைக்காரர்கள் குறைவு. இப்ப நார்வே, டென்மார்க் அந்த மாரி இடத்துலலாம் பிச்சைக்காரர்கள் குறைவு. இப்ப வெளிநாட்டுல அமெரிக்காலலாம் சில சமயம் இடத்துல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் கூட பார்த்தா கூட, பிச்சை எடுக்கிறதுன்னா சும்மா உட்கார்ந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, இல்ல படம் அதோட படத்த வரைஞ்சு குடுக்கறது, அந்த மாரி வந்து ரோடு ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு ரெஸ்பெக்ட்டோட பிச்சை எடுக்கிறதா இருந்தா கூட, ஏதோ ஒண்ணு செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த காச எதிர்பார்க்கிறதுன்னு அப்படி செய்றாங்க. அப்போ பிச்சை எடுப்பது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இவங்க நான் ஒரு இடத்துல இப்ப இந்த இந்தியால என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல நெனைக்கிறேன். அங்க இந்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பிச்சை யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன். ரூ. 1000. அப்புறம் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட்டால் அவங்களுக்கும் ஃபைன். ரூ. 1000. இந்த மாரி ஒரு இடத்துல பிச்சை எடுக்குறாங்கன்னு அந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தா, அவங்களுக்கும் ரூ. 1000. இந்த மாதிரி இந்த இந்தூருங்கிற அந்த இடத்த பிச்சைக்காரர்கள் இல்லாத இடமா மாத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப இது சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுனாக்கா, நெறைய இடத்துல இந்த மாரி அத வந்து கடைபிடிக்க முடியும். ஆனா இந்த பிச்சைக்காரர்கள் நெறைய விதத்துல கஷ்டப்படவும் படுறாங்க. உண்மையா சொந்த பந்தமே இல்ல, இல்ல நோய்வாய்ப்பட்டு வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. அந்த மாரி பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாலியல் தொல்லையெல்லாம் கிடைக்குது வருது. அப்புறம் சில சமயம் போலீஸ்காரர்கள், காவல்துறையில இருக்கிறவங்களோ, அதிகாரிகளோ கூட துன்புறுத்துறதெல்லாம் இருக்கு. இல்ல அவங்க பிச்சை எடுத்து காசு சேர்த்து வச்சிருக்காங்கன்னா, இந்த கஞ்சா இது பண்றவங்க, குடி போதையில இருக்கிறவங்கலாம் அவங்கள அடிச்சு போட்டுட்டு பிச்சைக்காரர்களுக்கு என்ன பைசா சேர்ந்திருக்கோ அத திருடிட்டு போறது. இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாமும் நடக்குது. அப்ப எல்லாத்தையுமே சரி செய்யணும்னா, இங்க மகரிஷி ஒரு அழகான வழிய குடுக்குறார். அதுதான் இப்ப பாம்பேல கூட அவங்க வந்து பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து இந்த மாரி ஒரு சங்கத்துல கொண்டோய் விட்டுடுறாங்க. கொண்டோய் விட்டு அவங்களுக்கு என்னென்ன கை வேலை சொல்லி தரணுமோ, அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ, அந்த மாரி வேலைய சொல்லிக் குடுத்து, எந்த இடத்துல பிச்சை எடுத்தாங்களோ, அந்த இடத்துல அவங்க கை வேலை செய்யற அந்த பொருட்கள வச்சு, அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. பாம்பேல இந்த மாரி நடக்குது. அதுவும் இருக்கு. அப்போ பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடாக, இல்லாத உலகமாக மாற்ற முடியும்.
அதுக்கு எல்லாரும் ஒத்து வரணும். அப்ப யார் யாரெல்லாம் ஒத்து வரணும்னு சொல்றார் மகரிஷி? எல்லாரையும் எங்கெல்லாம் பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் தர்மசாலை இருக்கோ, அங்கெல்லாம் அவங்கள தங்க வைக்கணும். தங்க வச்சு, அவங்கவங்களுக்கு என்ன தொழில்ல ஒரு ஆர்வம் இருக்கோ, அத சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுத்து, அதுல வந்து அவங்க என்ன பொருள்கள்லாம் உற்பத்தி செய்றாங்களோ, அதுல வர லாபத்த அந்த அவங்களுக்கே அத குடுக்கணும். அதோட இல்லாம கோயில்கள், மடங்கள், ஆதீனங்கள் இங்கெல்லாம் நெறைய சொத்து இருக்கு. அந்த பணத்தையும் இவங்களுடைய நல்வாழ்வுக்காக உபயோகப்படுத்தணும். இதுக்கு ஒரு சிறந்த முறை வகுக்கணும். ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் அப்டின்ட்டு சொல்றாரு. சில பிச்சைக்காரர்கள் பணம் சேர்த்து பாம்பேல அந்த மாரி சில பிச்சைக்காரங்க ஃபிளாட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு, அந்த மாரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு 2, 3 வீடு இருக்காம். பாம்பேல. பாம்பேல 2, 3 ஃபிளாட் இருக்குன்னா என்ன கோடி கணக்குல இருக்கும். இந்த மாரி பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. ஆனா, பிச்சை எடுத்து எடுத்து அவங்களுக்கு தன்னுடைய அந்த சுயமரியாதை போச்சுன்னு அப்படிலாம் ஒண்ணும் கணக்கெல்லாம் அத பத்தி கவலைப்படவே இல்ல. ஏன்னா பழகிடுச்சு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிச்சை எடுத்துட்டு அத நல்ல வழியிலயும் செலவழிக்கிறாங்க. டிவில ஒரு தடவ நியூஸ் பார்த்தோம். ஒருத்தர் வயதானவர். ஒருத்தரும் சொந்தக்காரங்கலாம் இல்ல. பிச்சை எடுக்கிறார். எடுத்து அந்த சேர்ற பணத்த நோட் புக்கு, பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாரி எல்லாம் வாங்கி, எந்த ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அத வந்து குடுக்க முடியுமோ, அந்த குழந்தைங்களுக்கு அத கொண்டு போய் குடுக்குறாரு. இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இடம் இடமா மாத்துறார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, தனக்கு என்ன அளவோ அத ரொம்ப குறைச்சலா வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வர பணத்த அந்த மாரி பள்ளிக்கூடங்களுக்கு நோட் புக் என்ன வாங்கி குடுக்க முடியுமோ, அங்க என்ன தேவையோ அத செஞ்சுட்டு இப்படியும் சில பேர் இருக்காங்க. ஆனா, அதே பிச்சைக்காரர்கள ஒரு மதிப்போட உழைத்து வாழ்வதற்கு வேண்டிய ஒரு வழிமுறையை வகுக்க வேண்டும். ஏன்னா எல்லாருமே அவங்களோட பச்சாத்தாபப்பட மாட்டாங்க. அதே மாரி தான் இந்த திருநங்கைகள். அவங்கலாம் வந்து பாம்பேலலாம் கம்பல் பண்ணி பைசாலாம் வாங்குவாங்க. எல்லா இடத்துலயும். சிக்னல்லலாம் நெறைய நிப்பாங்க. இப்போ அங்க ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாரி அவங்க நின்னு பைசா கேட்டா, அவங்களுக்கு ஃபைன். போலீஸ்காரங்க புடிச்சுட்டு போலாம் அப்படின்னு. இப்ப இங்க அந்த மாரி ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாரி இடத்துலலாம் தமிழ்நாட்டுலலாம் நெறைய இந்த மாரி திருநங்கைகள் வந்து ரொம்ப தொந்தரவும் குடுக்குறாங்க. சில சமயம் சில பேர் இல்லன்னா பேசாம போயிடுறாங்க. கேட்கறது கூட இல்ல. சில இடத்துல கம்பல் பண்றாங்க. அப்புறம் மயக்க நிலை வர வச்சு அந்த மாரி எல்லாம் செய்றாங்க. அப்போ பிச்சைக்காரர்களா இருந்தாலும் சரி, இந்த மாரி திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் கூட பிச்சை கேட்கறதுக்கு விடாம, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிமுறையை கொண்டுவதற்கு வேண்டிய ஒரு சிஸ்டம் வரணும். அப்ப என்ன மாரி சிஸ்டம் வரணும்? அவங்களுக்கு அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்யற மாரி அவங்களுக்கு அரசாங்கம், அவங்களுக்கு அது உதவி செய்யும். அதோட இல்லாம தொழில் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி அறிவை குடுக்க வேண்டும். கல்வி அறிவு இல்லாதவங்க கூட பிச்சை எடுப்பாங்க. அதுவும் உண்டு. அப்ப அவங்களுக்கு கல்வி அறிவு குடுக்கணும். எழுத்தறிவு, தொழில் அறிவு. அதுக்கப்புறம் மதிப்போட வாழ்வதற்கு வேண்டிய வாழும் முறையை எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்புறம் இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள். இது எல்லாமே தேவை. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்வி முறை கொடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும். ஆனா இந்த அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கணும்? கோயில்கள், மடங்கள், ஆதீனங்கள் இவங்கள்கிட்டலாம் சொத்து இருக்கு. இன்ஃபாக்ட் எந்த இடத்துலலாம் நெறைய சொத்து இருக்கோ அங்க பிரச்சனை. மகரிஷி அதனால தான் நம்ம சங்கத்திலேயே நெறைய பைசா சேர மாதிரி
ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவே இல்ல. எப்ப பைசா சேர்ந்தாலும் சரி, அறிவுத்திருக்கோயில் கட்டுறதுக்கு அவங்க வராங்கன்னா 10,00,000க்கு மேலன்னா இவர் 1,00,000 குடுப்பார். 10,00,000க்கு குறைஞ்சுன்னா 50,000 குடுப்பார். வர பணம் டொனேஷன் வரதெல்லாம் அவர் கையில கூட தொடமாட்டாரு அந்த பைசாவ. அந்த அந்த கோர்ஸ்லலாம் உண்டியல்ல சேர்றது எல்லாத்தையும் கொண்டு வருவார். அத கொண்டு வந்து யார் அங்க இருக்காங்களோ அவங்கள எண்ண வச்சு அதுக்குன்னு ஒரு பெரிய பர்ஸ் வச்சிருப்பார். அதுக்குள்ள வச்சிட சொல்லுவார். அதுக்கேத்த கணக்கு. அதுக்கப்புறம் யார் அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கு வராங்கன்னு அந்த மாரி கேட்டாங்கன்னா, அந்த பணத்த எடுத்து குடுத்துருவார். சோ மகரிஷி ஓட காலத்துக்கு அப்புறம் ஒரு சங்கத்துல பைசா ரொம்ப குறைச்சலா இருந்ததுன்னு பார்த்தா நம்ம சங்கம் தான். அப்போ அதிகமா செல்வம் இருந்தா கூட குருமார்களையே வந்து அவங்க வாழ்க்கையை முடிப்பதற்கு வேண்டிய எண்ணங்கள்லாம் கூட சில இடத்துலலாம் உருவாருது. அந்த பணத்தாசையினால. அதனால தான் மகரிஷி அதிலயும் ஒரு விழிப்புணர்வோட செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்போ அது கோவிலா இருக்கட்டும், மடமா இருக்கட்டும், ஆதீனங்களா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் அதிகமா செல்வம் எது அதிகமா இருந்தாலும் சரி, அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்றாங்க அதிகமா போச்சுன்னா. அந்த மாதிரி தான் செல்வம் அதிகமா எங்க சேர்ந்தாலும் அங்க பிரச்சனை தான். அப்ப அந்த மாரி இருக்கிறத மத்தவங்க அத வந்து திருடிக் கொண்டு போவதற்கு பதில், இந்த மாரி பிச்சைக்காரர்கள், திருநங்கைகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை முறைய அமைத்துக் குடுக்கலாம். அவங்களும் அரசாங்கத்தோட ஒத்து, இதற்கு வேண்டிய ஒரு வழிமுறையை அவங்க வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடாக, இல்லாத உலகமாக நாம ஆக்க முடியும். அப்ப அந்த மாரி அவங்களே இது பண்ணாங்கன்னா, நம்ப வந்து பிச்சை கூட குடுக்க வேண்டாம். அதுக்கு தான் சமீபத்துல பிச்சைக்காரர்களுக்கு பைசாவா குடுக்கறத விட, அவங்க என்ன உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியாது. அத கொண்டு போய் குடிக்கலாம். இல்ல கஞ்சாக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல அவங்கள அடிச்சு போட்டுட்டு, அவங்க வந்து மத்தவங்க வந்து பணத்த திருடிட்டு போலாம். அந்த மாரி எல்லாம் வந்து இருக்கு. அப்ப இந்த மாரி பிச்சைக்காரர்களுக்கு பைசாவா போடுறத விட, நம்ம கையில வந்து பிஸ்கெட்டோ, வாழைப்பழமோ இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தோம்னா, அத கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடலாம். குடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு படம் கூட பார்த்தோம். நான் கடவுளா அதுல. எப்படி சில பேர பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய உறுப்புகளை குறைபாடாக்கி கண் எடுக்கிறது, கை விளங்காம பண்றது அப்படிலாம் கூட பண்ணி பண்ணி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி எதிர்மறை நிகழ்ச்சிகள் கூட நடக்காம இருக்கும். அப்ப எத்தனையோ அநாத குழந்தைங்கலாம் இருக்காங்க. அம்மா, அப்பா இல்லாத குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஆதரவு இல்லாத குழந்தைங்கலாம் இருக்காங்க. வயோதிகம் அடைந்து அந்த மாதிரி ஆதரவு இல்லாதவங்களா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம், ஒரு முறை வகுத்து அரசாங்கம், கோவில்கள், மடங்கள், ஆதீனங்கள் இவங்கள்லாம் ஒன்றாக கூடி இந்த மாரி நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிய கொண்டு வர முடியும். அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அவங்கள சோம்பேறியா ஆக்காம, இலவசமா சாப்பாடு குடுத்தா கூட பிரச்சனை தான். ஒரு வேளை சாப்பாடு வயிறு ரொம்பிச்சு. அப்புறம் அடுத்த வேளை அதனால பெர்மனன்ட்டா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா, அவங்களுக்கு எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்கவழக்கங்கள், இந்த உலகத்துல நாம ஏன் பொறந்திருக்கோம்? எங்கேருந்து வந்திருக்கோம்? அப்படின்னு இந்த மாரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, அவங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும். அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மையோட, உயர்ந்த எண்ணங்களோட, நல்ல ஒரு முறையை மகரிஷி வகுத்து குடுத்திருக்கார். இது எல்லாரும் கடைபிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். பிச்சைக்காரர்கள் இல்லாத சமுதாயம்ல உலகமே அந்த மாரி உருவாக்க முடியும். அப்டின்ட்டு சொல்றேன். வாழ்க!